ரஷ்ய நாட்டைச் சேர்ந்தவர் கஸ்டனோவா. 37 வயதான இவர் ஒரு கோகோ டான்சர். சமீபத்தில் கோவாவுக்கு வந்த இவர் ஆரம்போல் பகுதியில் வீடெடுத்து தங்கி திருமண நிகழ்ச்சிகளில் நடனமாடி வந்திருக்கிறார். இந்த சூழலில் ஜனவரி 15ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் கஸ்டனோவா வீட்டில் இருந்து அலறல் சத்தம் கேட்டிருக்கிறது. பக்கத்து வீட்டில் வசித்து வந்தவர்கள் இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு கஸ்டனோவா வீட்டுக்கு சென்று பார்த்திருக்கிறார்கள். அப்போது ஒரு இளைஞர் பால்கனி வழியே குதித்து வெளியே ஓடியிருக்கிறார். குளியல் அறையில் கஸ்டனோவா கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் கழுத்தறுபட்டு சடலமாக கிடந்திருக்கிறார். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆத்தோடு தப்பி ஓடிய இளைஞரையும் தேடி வந்திருக்கிறார்கள். தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு அந்த இளைஞரை போலீசார் கண்டுபிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில் அவர் 2 கொலைகளை செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்டவர் அலெக்சி லியானோ. இவரும் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்தவர்தான். 2023ஆம் ஆண்டு கோவாவுக்கு வந்திருக்கிறார். இங்குள்ள கிளப்புகளில் ஃபயர் டிஸ்பிளே பெர்ஃபார்மராக வேலை செய்து வந்திருக்கிறார். ஒரே நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதால் கஸ்டனோவாவோடு இவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கஸ்டனோவாவின் தோழி பெயர் வனிவா. இவரும் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்தவர். பபிள் பெர்ஃபார்மராக கோவாவின் பப்புகளில் வேலை செய்து வந்திருக்கிறார். கடந்த சில மாதங்களாக அலெக்சி கஸ்டனோவாவோடு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துள்ளார். அதேபோல் வனிவாவோடும் நெருங்கி பழகி வந்திருக்கிறார். இந்த சூழலில் கஸ்டனோவா வேறு ஒரு ஆணோடு பழகுவதாக அலெக்சி நினைத்திருக்கிறார். இதனால் அவர் காதலியோடு தகராறு செய்து வந்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் ஜனவரி 15ஆம் தேதி அன்று கொலை நடந்திருக்கிறது. போலீசாரின் விசாரணையின் போது அலெக்சி கஸ்டனோவாவை தவிர்த்து மேலும் 2 பெண்களை கொலை செய்ததாக கூறியிருந்தார். அதில் ஒருவர் வனிவா. போலீசார் வனிவா வசித்து வந்த வீட்டுக்கு சென்று பார்த்தபோது அவரும் கஸ்டனோவாவை போலவே கழுத்தறுத்து கொல்லப்பட்டு கிடந்தார். அவருடைய சடலத்தையும் போலீசார் மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறு காரணமாக வனிவாவை கொன்றதாக அலெக்சி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அதேபோல் 3ஆவதாக அசாமைச் சேர்ந்த 40 வயது பெண்ணுக்கு போதை மருந்து கொடுத்து கட்டையால் அடித்து கொன்றுவிட்டதாகவும் கூறியிருக்கிறார். ஆனால் அதற்கான ஆதாரம் எதுவும் கிடைக்கவில்லை. போதைக்கு அடிமையான அலெக்சி கொலை செய்ய பயன்படுத்திய ஆயுதத்தை போலீசார் மீட்டிருக்கிறார்கள். மேலும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். அலெக்சி 3ஆவதாக கொலை செய்ததாக கூறியது உண்மையா அல்லது போலீசாரை திசை திருப்பும் முயற்சியா என விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.